வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் சின்னலங்கம்பட்டி மாரம்படி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 5.2 ஃபுல் பேக்கேஜ் கிடையாது, ஒன்லி ஆம்பிள்ஃபர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஆந்திராவிலேருந்து ஓகேங்களா, நெல்லூர்லேருந்து அவங்களுக்காக இந்த ஆம்பிள்ஃபர் ஃபுல் பேக்கேஜ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது வந்து ஃபுல்லாக முன்னாடி ஃப்ரண்ட் பேனலு. சரிங்களா, ஃப்ரண்டில் பூரா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கஸ்டமேடு தான். கஸ்டமேடு என்ன சொன்னாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. சரிங்களா, வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய உங்களுக்கு புரியும். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியாது. சரிங்களா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து என்கோட்ரு. இது வந்து ஆம்பிள்ஃபயர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. பேனல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கஸ்டமேடு தான். நம்ம எப்படி அவங்க எப்படி கேட்டாங்களோ அது மாதிரி தான் நம்ம அடித்து வாங்கியிருக்கோம். மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா யாசோ ஆடியோஸ் நம்ம நேம் இருக்கும். அவர் கஸ்டமர் நேம் வேணாம், வி மீட்ரு வேணாம், மற்ற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். லைட்டிங் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னார். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பு 1, சப்பு 2, இது வந்து சப்பு ஆன் ஆஃப் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இது சப்பு 2ன்றது வந்து இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சப்பு 2 வேலை செய்யும். எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சப்பு வேலை செய்யாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப், அதாவது நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து எல்இடி ஆன் ஆஃப் போட்டிருக்கோம். அதுக்காக அடுத்து ஃபுல்லாக இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ பவரில் சென்னையில் வைண்டிங் பண்ணி வேணது தான். ஸ்ரீ பவர் 28028 ஒரு 12 ஆம்பியரு. அடுத்து 28028 ஒரு 10 ஆம்பியரு. அடுத்து வந்து 012, அடுத்து 12012. ஓகேங்களா, இதில் வந்து மொத்தம் 4 டேப்பிங் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயரிங்கே எல்லாமே நீட்டாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ அதில் நம்ம பண்ணியிருக்கோம். 28028 வந்து ஒரு 12 ஆம்பியர் வந்து சப்புக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டில் 10,000 யூஎஃப். ஓகேங்களா, 4 கெப்பாசிட்ரு. அடுத்து 2500 25 வாட்ஸில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு 2 ஆம்ஸில் டயோடு போட்டு பண்ணியிருக்கோம். 10க்கு 35 மெட்டல் டயோடு. சரிங்களா, மேக்ஸிமில் வந்து பக் கன்வெர்ட்ரு 12 வோல்ட்டு பக் கன்வெர்ட்ரு. சரிங்களா, அடுத்து கேஎம்எஸோட 5 சேனல் போர்டு தான். சரிங்களா, அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்வின் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. மேக்ஸ்வினில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 சேனலுக்காக 50 வோல்ட்டில் 10,000 யூஎஃப் 2 கெப்பாசிட்டரும் 10க்கு 35 மெட்டல் டயோடு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா 3 கூலிங் ஃபேன் போட்டிருக்கோம். சரிங்களா, இங்கே ஒரு கூலிங் ஃபேனு, இந்த இடத்துல ஒரு கூலிங் ஃபேனு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டால்பி டிடிஎஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து FD003 போட்டிருக்கோம். கேபிள்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணியிருப்போம். வயரிங்லாம் நீட்டாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா கேஎம்எஸோட IRF 250 ஸ்டீரியோ போர்டு, 2 போர்டு. ஒன்று வந்து பர்னியர் யூஸ் பண்ண போகிறாங்க, ஒன்று வந்து ஜேபிஎல் யூஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ரெண்டுமே வந்து தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் லைனு. அடுத்தப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கியூடெக்கோட ரிமோட் கிட்டு போட்டிருக்கோம். அடுத்து கேஎம்எஸோட 2-in-1 சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். கேஎம்எஸோட ஃப்ரிட்ஜ் பவர் யூஸ் பண்ணியிருக்கோம். வயரிங்லாம் நீட்டாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக பண்ணியிருப்பேன். சரிங்களா, அடுத்து மெயினாக வந்து இந்த எல்இடி வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிப் லைட்டோ எதுவுமே யூஸ் பண்ணல ப்ரோ, பார்த்துக்கோங்க. இது வந்து நியான் லைட்டு வண்டிக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதாவது 15 மீட்டரே உங்களுக்கு வந்து 1200 ரூபா வந்துடும். நம்ம அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம், நல்லா குவாலிட்டியாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணை பறிக்காது. பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே நைட் டயத்தில், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைட் லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கஸ்டமருக்கு சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி டைப் உருவிக்கிற மாதிரி திருப்பி நம்ம வந்து லோட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர்சி சாக்கெட்டு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா லேப்டாப் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பவர் சப்ளைக்கு. இதில் 2 சப்புக்கு தனியாக லோடு கொடுத்துருக்கோம். பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு. ஆடியோ ரிசல்ட்டு நான் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து சாங் ப்ளே பண்ண முடியாது. சரிங்களா, நம்ம சாங் ப்ளே பண்ணாலே காப்பிரைட் விழுந்துருது. அதனால் நம்ம வந்து வீடியோவில் வந்து காப்பிரைட், அதாவது வீடியோவில் வந்து நான் வந்து சாங் ப்ளே பண்ண மாட்டேன். சரிங்களா, எல்லாத்துக்குமே ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே ஸ்லீவ் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் போட்டு பக்காவாக நான் ரிசல்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கூலிங் ஃபேனுக்காக 1202 கொடுத்துருக்கோம். 12 தான். இதில் பார்த்திங்கன்னா 2 ஆம்ஸ் டயோடு போட்டு 25
2500 25 வோல்ட்டில் போட்டிருக்கோம். சரிங்களா, எல்லாமே ஸ்மூத்தாக ஆன் ஆகுது. பக்காவான ரிசல்ட்டாக இருக்குது. இது வந்து ஆந்திராவுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம், கொரியர் பண்ணணும். அதாவது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டில் ரன் பண்ணிவிட்டு வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறதாக இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு செட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். சரிங்களா, அது கூட ரிமோட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கியூடெக்னு இருக்கும். இதோட ரிமோட்டு தான் அது. இப்போ உங்களுக்கு நான் செட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செட் ஆன் பண்ணியாச்சு. யூஎஸ்பியில் இருக்குது. பார்த்திங்கன்னா பகாரியா யூஎஸ்பி போர்டு தான் போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே ஆனில் இருக்குது, ஓடிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு இன்டீரியரில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ஆன் ஆகிடுச்சு. மொத்தம் 3 கூலிங் ஃபேன் ஓடிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 கூலிங் ஃபேன் ஓடிட்டுருக்கோம். கூலிங் சிஸ்டம் வந்து பக்காவாக இருக்கும். நாய்ஸ் வந்து அவ்வளோக்கா இருக்காது. உங்களுக்கு ஃபோனில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகேங்களா, நாய்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு நம்ம எல்இடிக்காக கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அப்படியே கண்ணவே உங்களுக்கு பறிக்காது, அந்தளவுக்கு இருக்கும். நைட் டயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பக்காவான ரிசல்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஆம்பிள்ஃபேரு. இந்த மாதிரி ஆம்பிள்ஃபேர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பக்காவான ரிசல்ட்டில். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டில் இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டில் இருக்கும்போதே நம்ம வந்து உங்களுக்கு FD003 ஆனில் இருக்காது. சரிங்களா, ஆஃப் மூடில் தான் இருக்கும். ஏன்னா இந்த கிட்டில் வந்து ஒரு இது ரகராஜ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மீட்டர்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு. நம்ம வந்து வெறும் எல்இடி மட்டும்தான், வால்யூம் கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் எல்இடி கொடுத்துருவோம். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து பாருங்கள், இப்போ வந்து HDMI மாற்றுறேன். சரிங்களா, FD003 மாற்றுறேன் பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா HDMIன்னு வந்துருச்சா உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு FD003 ஆன் ஆகிருக்கு. பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா HDMI ஆனாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ HDMIலேருந்து ஆப்டிக்கல் மாத்திரம். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஆன் ஆகிருக்கு. சரிங்களா, ஆப்டிக்கல் ஆன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஆப்டிக்கல்லேருந்து கோஆக்சல் மாற்றிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஆக்சல் மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. கோஆக்சல் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கோஆக்சல்லேருந்து இப்போ வந்து நம்ம ஆக்ஸ் மாற்ற போகிறோம். சரிங்களா, இப்போ கோஆக்சல் இருக்குது. இப்போ பாருங்கள், ஆக்ஸ் மாற்றிட்டோங்களா. உங்களுக்கு ஆக்ஸ் மாற்றுறப்ப 3 லைட்டுமே பிளிங்கிங் ஆகும். சரிங்களா, உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படும் நண்பர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். யாசோ ஆடியோஸை சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். பக்காவான ரிசல்ட்டாக இருக்குது. நம்ம ஒரே காயிலில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2 சப்பு போடுற மாதிரி நல்ல ஒரு ஆம்பியர் நிற்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் பவர் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு, அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. என்னோடய ஆம்பில் வந்து முக்கால்வாசி நான் வந்து சென்னையில் வைண்டிங் பண்ணி தான் வாங்கிட்டுருக்கேன். சரிங்களா, எனக்கு இது நான் வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. பக்காவான ரிசல்ட்டில் இருக்குது. சரிங்களா, தேவைப்படுற நண்பர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.